என் பேர் பாலாஜி. நான் ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வேற ஒரு பையன் கூட போயிட்டாங்க. நான் திருப்பி கண்டுபிடிச்சி அவங்கள வர வச்சு திருப்பி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் கூட தான் அனுப்பிச்சாங்க பேசி. ஆனால் ஒரு மாதத்துலேயே திருப்பி அவங்க போயிட்டாங்க. அதோட நானும் விட்டு வந்துட்டேன். என் குழந்தை ரெண்டுத்தையும் கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க மட்டும் 10 நாளில் திருப்பி எங்கள் வெளியே கூட்டின்னு வந்துட்டா. நானும் எங்கள் குழந்தைய ஒரு வருஷமா நான் தான் வச்சு பார்த்துக்கிறேன். ஒரு 6 மாசமா என் கையில பேசியிருந்தாரு. நான் இது மாதிரி பிரச்சனை, அவன் நல்லா பார்த்துக்கிட்டல, என்ன நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு. நானும் கொஞ்ச நாள் போட்டோம், நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். இன்னைக்கு ஓவரா பிரச்சனை ஆயிட்டு என்னை வந்து கூட்டின்னு போ அப்படின்னாங்க. நான் வந்தா கத்தியால குத்தி அந்த பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான். அந்த பையன் தான் ஒருத்தனா, லோகேஷ். அவன் என்னோட சித்தப்பா பையன். இந்த மேட்டர்னால தான், ஒய்ஃப்னால பிரச்சனை தான். கனிமொழி. அவங்களும் ஆற்காடு, முப்பந்தொட்டி, பூபதி நகர். நான் இங்க வெல்டிங் வேலை செஞ்சிருந்தேன். நான் வெளியூர் போய் இப்போ டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சென்னையில் வேலை பார்க்குறேன். ஒரு வருஷமா சென்னையில் தான் வேலை பார்த்துருந்தேன். சென்னையில் தான் வேலை செஞ்சிருந்தேன். இப்போ என் குழந்தைய பார்க்கலான்னு 3 நாளைக்கு இங்கே வந்தேன். நான் இன்னைக்கு நைட்டு கிளம்ப வேண்டியது. மதியம் இந்த மாதிரி காலைல ஃபோன் பண்ணாங்க, பேசினாங்க, நல்லா தான் பேசினாங்க. திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு என்னை வந்து கூட்டின்னு போய் என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட்டினால நாங்கள் வந்து இங்கே கிளம்பி வந்தோம். 3 மணிக்கு வந்ததுல இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி அவங்க, ஆமா, அவளையும் அடிச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க. அவளையும் அடிச்சு இது பண்ணி வச்சுக்கிறான். நான் வந்தவனே கத்தி எடுத்து வச்சு என்னையும் குத்தி இது பண்ணி வச்சு, இதோ தலையில, பின்னாடி முதுகுல, கையில. பேர் என்ன சொன்னீங்க? பாலாஜி.